நீ நிக்காத, நானே போய் நின்றுக்கிறேன். புரியுதுங்களா? போங்க, இதோட இந்த பிரச்சனை முடிச்சுட்டு கிளம்புங்க, நடந்து போலாம். மேடம் அவங்க அப்படிதான் மேடம் சொல்லுவாங்க, ஆனா திருப்பத்தூருக்குலாம் வரமாட்டாங்க மேடம். என்னதான் டார்ச்சர் பண்றாங்க மேடம். காலையில கூட ஃபோன் பண்ணாங்க. நான் இப்பவே உங்க கையோட இப்பவே நான் வரேன், நட கிளம்பு. நான் அதே கடங்காரங்கிட்ட நானே போய் நின்றுக்கிறேன். நீ நிக்காத, நீ போய் உங்க அம்மா வீட்டுல போய் நீ உட்காந்துக்கோ. உங்க அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுன்னு போகாத, உங்க அம்மா வீட்டுனே போகாது, என் வீட்டுக்கு நட. நான் வாடகை எடுத்து வச்சிருக்கல, அந்த வீட்டுக்கு நடப்பலாம். அவங்களுக்கு காசு தரணும், 21,000 என்ன அது தரணும்? நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நானு. அவங்களும் வாடகை புரியுதா? அத நான் கொடுத்துட்டு நீங்க கொடுத்துக்கிறேன். கூட்டிட்டு போங்க. நான் கொடுத்துக்கிறேன். அத ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நிமிஷம் பிரபாகர், புரியல. ஒரு விஷயம் கட்டிட்டு கூட்டிட்டு இருமா. கடன் ஐஸ்வர்யா இருக்கும்போது நீ வந்தீங்களா? ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம், சரி இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். கடன் கொடுத்துட்டு கடன் இருமா இருக்கும்போது ஒரு நீ வந்தீங்களா? நிமிஷம். இத பாருங்க. உங்களை வச்சு வாழும்போது தானே கடன் ஹலோ, வந்து. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மிஸ்டர் பிரபாகர், அவங்க கடனை இமிடியேட்டா இருக்கிறது கடனை கட்டிட்டு அவங்கள கூட்டிட்டு போங்க. இப்ப கடன் கட்டுறதுக்கு என்கிட்ட எந்த வழி இல்லைங்க. அப்ப வேலை என்ன செஞ்சாதாங்க பண்ண- கடன் கட்ட அப்ப என்ன முடியும். அவ சொல்றது தானே கரெக்ட். அப்போ எதுங்க? ஆ. எனக்கு அந்த ஆட்டோ நீங்க முடிக்கலன்னு கடை சொல்றேங்க. எவ்வளவு நாளைக்கு கடன் எனக்கு அந்த ஆட்டோ முடிக்கலன்னு அவ்வளவு சொல்றேன். நாள் அவ என்ன பண்ணுவா? நான் எது ஒண்ணு யோசனை பண்ணாதாங்க செய்ய முடியும். நான் யோசிக்காம என்னால எதுவும் பதில் சொல்ல முடியாது. தெரியும் எனக்கு. நான் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணாதான் நான் பதில் சொல்ல முடியும். யோசனையும். சரிங்களா? நீங்க அதுல வந்து நல்லது. கடன் கட்டுறதுக்கு நான் வேலை எனக்கு செய்யறோம் வழி கடன். என்னது தெரியல சொல்றீங்க. கடன் நாங்க எப்படி வந்து கட்டுறது தெரியல கரகாட்டம் சொல்றீங்க. ஆடணும்னு வந்து நாங்க சொல்றதுக்கு இங்க வரல. கடன் தொலை இப்ப இதுதான் இதே ஓடிட்டு இருக்கு. அந்த கடன் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. வேற எதுவும் ஓடலைங்க.